நான் ஒரு அரசியல்வாதி. என்ன பத்தி தெரியாதவங்க இந்த ஸ்டேட்ல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா என் பேர் அடிக்கடி பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. டிவில வேற என் ஃபிகரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மள நாமே அறிமுகப்படுத்திக்கிறதானே நாகரிகம். உலகம் முழுவதும் இருக்கும் கட்சி தலைவர்களுக்காக சர்வதேச அரசியல் என்ற தலைப்பில் 13 வார கால சான்றிதழ் படிப்பு நடக்கிறது. இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து பங்கேற்கும் 6 இளம் அரசியல் தலைவர்களில் அண்ணாமலையும் ஒருவர். ஒரு கட்சியின் அமைப்பு விதிகள் படி மாநில அளவில் முக்கிய பொறுப்பில் இருப்போர் வெளிநாடு சென்று வார கணக்கில் தங்க வேண்டும் என்றால் கட்சி தலைமையிடம் அனுமதி பெற வேண்டும். அந்த வகையில் வரும் 28 லண்டன் செல்லும் அண்ணாமலை சான்றிதழ் படிப்பை முடித்துவிட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகுதான் தமிழகம் திரும்புகிறார். என்னோட ரெக்கார்டை உன்னால உடைக்கவே முடியாது. அதற்கான முழு ஒப்புதலையும் கட்சி மேலிடத்தில் அண்ணாமலை பெற்றுவிட்டார். 3 மாத இடைவெளிக்காக வேறொரு தலைவரை நியமிக்க தேவையில்லை என கட்சி தலைமை முடிவெடுத்திருப்பதாக அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது. நீனும் சாவலையா? சாவலையாவா? ஆனால் இடைக்கால தலைவராக ஒருவரை நியமித்து கட்சி நிர்வாகத்தை தொய்வின்றி செயல்பட வைக்க வேண்டும் என இங்கிருப்போர் தலைமைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. நம்ம ஊர் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லா அம்சமும் வந்துருச்சு ப்ரோ. அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படணும் நினைக்கிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. நினைக்கிறாங்கன்னு கருத்து இருக்கேன்னு சொல்றாங்களேன்னு பேசுறாங்களேன்னு கூறப்படுகிறதுன்னு தெரிய வருகிறதுன்னு அதுக்கு நான் ஆள் கிடையாது. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு ஆஃப் ரெக்கார்டு கிடையாது, ஆன் ரெக்கார்டு கிடையாது. சரிங்களா? நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு சார் அண்ணாமலை மாத்துவாங்கன்னு கேட்டால் இதே பதில் தான் சொல்லுவேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் எப்படி தமிழக அரசு நீங்க குற்றம் சொல்றீங்க? குஜராத் தான் காரணம் சொல்லிடுவோம். வேண்டாம், அது வந்து வேற வேற மாநிலமா போயிருது. பிஜேபி தான் காரணம் சொல்லுவோம். முடிஞ்சு வச்சுக்காத. மறுபடியும் மோளம் சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் மாற்ற போறான்ற செய்தி தொடர்ச்சியா மாசம் வந்து இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டான்னு செய்தி அவரை சுத்தியே வந்துட்டு இருக்க ஒரு செய்தி. மாத்த மாட்டாங்கன்னு உத்தரவு கொடுக்கறதுக்கு நான் பிஜேபி தலைவர் கிடையாது. சரிங்களா? வந்து இடிச்சேன்னு வச்சுக்கேன், குடிச்சல கொப்பளிச்சிருவாரு. பிஜேபி தலைவருக்கே 3ஆவதா தான் தெரியும் நினைக்கிறேன். நரேந்திர மோடிக்கு முதல்ல தெரியணும், அமித்ஷாக்கு 2வது தெரியணும். நான் உனக்கு நண்பன் மாதிரி, எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை மையப்படுத்தி அரசியல் நடக்கணும். திமுக அரசு சிறப்பாக செயல்படுதா, செயல்படலையா, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கா இல்லையா, இதுதான் விவாத பொருளாக இருக்கணும். அது என்னங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அது உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மக்களவை தேர்தல் போது 40 யார் ஜெயிப்பான்னு யாருக்குமே கவலை இல்லை. டிஎம்கே அதிருபதியா ஜெயிக்கப்போது எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாராங்க எல்லாருக்கும் சிங்கிள் பாயிண்ட் கொஸ்டினா இருந்துச்சு. நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. அவர் ஜெயிச்சா வேற கதை, அவர் தோத்துட்டா ஒரு பெரிய நிம்மதி. இதுதான் நிறைய பேருடைய ஆசையா இருந்துச்சு. அந்த ஆசையுடைய நீட்சி தான் இது. அப்ப எலெக்ஷன், அதனால அவர் எப்படியா தோத்துறணும். இப்ப எலெக்ஷன் கிடையாது, அதனால எப்படியா அவரை மாத்திரணும். எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். அவங்க முருகனை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கிட்டு அண்ணாமலையை கொண்டு வரும்போது யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு கேரக்டர் வரப்போகுது அப்படின்னே தெரியாது. அவர் ஒரு துணைத் தலைவராக இருந்து ரொம்ப சப்ளை யாருக்குமே தெரியாமல் சாதாரணமாக உள்ள இருந்தார். வெளியே வந்த பிறகு தான் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு லீடருடைய கேரக்டர் வந்து வெளியே வருது. ஆஹா, ஓப்பனிங்கே நமக்கு ஒரு கூட்டம் ஆயிருச்சு. கேப்ல பூந்து கடாவை வெட்டுறான் கொய்யால சினேக்கு. அத்தனை பேருமே அண்ணாமலை கூட்டணி முறிஞ்சதுக்கே அண்ணாமலை காரணமா இல்லையாங்கிற அளவுக்கு ஸோ அண்ணாமலை சென்ட்ரிக் பாலிடிக்ஸாக மாறிடுச்சு. நீங்க வெதர் யூ ஹேட் ஹிம் ஆர் லைக் ஹிம், யூ ஹேவ் டு டாக் அபவுட் ஹிம். ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான் போல தெரியுது. அப்படி கொண்டு நிப்பாட்டிட்டாரு. உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற மேட்டர்ல நீங்க அண்ணாமலை பற்றி தான் பேசியாகும். அதுதான் இதுவுமே கூட. எனக்கு தெரிஞ்சு அவங்க திரும்ப நான் சொல்லிட்டேன், அவர் மாத்தாம போலாம். எனக்கு தெரிய மாத்த மாட்டாங்கன்னு உத்தரவு கொடுக்கறதுக்கு நான் பிஜேபி தலைவர் கிடையாது. பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. அப்படி மாத்துறதுக்கு அவரை கொண்டு வந்திருக்க வேண்டியதே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, தெரிஞ்சு போச்சுடா. எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த சினாக் பாபு விழ மாட்டான்டா. நீங்க வந்து ஒரு ஆளை கொண்டு வந்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஈல்டு எடுக்கணும்ல. அவர்கிட்ட பிஜேபி பண்ணிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் பலர் இருந்தும் அவரை தூக்கி தலைவராக போட்டதே ஒரு ரிஸ்க் தானே. அரசியல் அனுபவமே இல்லாதவர், புரிஞ்சுக்கங்க, அரசியல் அனுபவமே இல்லாதவர் தூக்கி கொண்டு போறதுன்னா ஒரு ரிஸ்க் தானே அது. அவர் இப்போ வந்து ஒரு பெரிய ஆக்டிவ் பாலிடிக்ஸ் செயல்பட்டாரு, பெரிய பேராகி போச்சு, டாக் ஆகி போச்சு. ஆமா வந்து அவங்களுக்கு வந்து பரவாயில்லன்னு ஒரு பலன் கிடைச்சிச்சுன்னு நினைக்கலாம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவரை கொண்டு வந்ததுக்கான பர்பஸ் வந்து இனிமே தான் இருக்கு. அண்டு
20 மாதம் கூட இல்லை சட்டமன்ற தேர்தலுக்கு 18 மாதம் இருக்கு. அடுத்த மேலே உங்களுக்கு வந்து நிற்கணும், 26 மேலே வந்து நிற்கணும். அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில் விட்டு அள்ளிக்க. அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் போட்டு நியமித்து இன்னைக்கு வச்சிருக்கிற ஒரு ஆட்கள், நாளைக்கு ஒரு தலைவர் வந்தாருங்க, அவங்க யார் விசுவாசமா இருப்பா, யார் கட்சிக்கு விசுவாசி, யார் தனிநபருக்கு விசுவாசி, யார் செயல் வீரர், யார் சும்மா பேச்சு பண்ணுவாங்க, யார் படம் காட்டு, இதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவருக்கு ஒரு 6 மாதம். மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. ஆமா தம்பி மாத்திடுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஆஃப் த ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்ட் 2 ஒன்று தான். மற்றவங்களுக்கு வேறையா இருக்கலாம், சரிங்களா? அப்போ வந்து அவங்க ஆஃப் த ரெக்கார்ட் ஒன்று சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு யூகத்தை சொல்லுவாங்க. இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங் இருக்கா சார். திரு டிடி விதினரோ, திரு ஓபிஎஸ் அவர்களோ, திரு ஜி.கே. வாசனோ, டாக்டர் அன்புமணி ராமதாஸோ எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக மாறி எல்லாரும் இணக்கமாக செயல்பட்டு இருக்காங்க. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான யோசனையை அவங்க பண்ணணும். அப்போ இந்நேரம் மாற்ற மாட்டாங்கிறது என்னுடைய யூகம். இல்ல எப்படி நம்புறது? நம்மளா போன் போட்டு நீயே கேட்டுக்க. கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்முறை அத்தனை குற்றமும் குறையும், குடி மட்டும் சரியான. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி இப்போ உங்களுக்கு அவர் மேல பயங்கரமான வெறி இருந்தாலும் கொல்றதுக்குங்கிற ஒரு துணிச்சல் மைண்ட்லயே வராது, அந்த மைண்ட்லயே எழாது. அது எப்போ ஒருத்தர் நோக்கி வருதுன்னா அந்த உள்ள ஒரு மதுவாகவோ அல்லது கஞ்சாவாகவோ ஏதோ ஒரு போதைப் பொருளாக உள்ள வரும்போது அந்த வன்மம் வந்து பயங்கரமாக வருது. அது ஒரு மட்டன் சிக்கன் மாதிரி தான் ஒரு மனிதனை பார்க்குது. அது ஒரு மேட்ரு கிடையாது, தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு. அப்போ இந்த விஷயத்தை கட்டுப்படுத்தினா, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் பாதி விஷயங்கள் குறையும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. பிஜேபி தான் காரணம் சொல்லுங்க, முடிஞ்சு வச்சுக்காத. லேண்ட் ஸ்டைல் வரும்னு சொன்னீங்க, நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னீங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, ஆனால் கொடுக்கல அப்படின்னு அவங்க டிஸ்பியூட் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி பேட் பர்சன். தேசிய பேரிடரா எதை அறிவிச்சிருக்காங்கன்னு கேளுங்க. சுனாமி அறிவிச்சதில்லை, பெரு வெள்ளங்கள் அறிவிச்சதில்லை, கோவிட் அறிவிச்சதில்லை. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும். துரைமுருகன் என்ன சொல்றாரு, பாஜக மேலிடத்துக்கும் இந்த காவிரி தண்ணி வராத விஷயத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல அப்படின்றாரு. இது அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கும்போது முதல்வர் அவர்கள் வந்து ட்வீட் போடும்போது கூட அவர் அந்த மாநில முதல்வரை டேக் பண்ண மாட்டேங்கிறாரு. துரைமுருகன் வந்து கர்நாடக காங்கிரஸ் கிட்ட காசு வாங்கிட்டாரு போல, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இந்த விஷயத்தை எப்படி பாருங்க. இதுக்கு மேல நம்ம கம்முன்னு இருந்தா கதை கந்தலாயிடும், காலத்துல இறங்கிட்ட வேண்டியது. தமிழ்நாட்டை 2ஆக பிரித்தால் ரூபாய் 20,000 கோடி சிறப்பு நிதி பெற்றுத்தர தயார் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நீ அப்படி வரியா? தமிழ்நாட்டுக்கு கூட 20,000 கோடி ரூபா சிறப்பு நிதி தர்றோம். சேலத்தை தலைநகராக கொண்டு இன்னொரு மாநிலத்தை ஸ்டாலின் உருவாக்க தயாரா? மிஸ்டர் கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. தேவை இருக்கு. இது வந்து 234 தொகுதி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 134 தொகுதி ஒரு தொகுதி இருக்கிற ஒரு மாநிலம் இருக்கட்டும், 100 தொகுதி ஒரு தொகுதி மாநிலம் இருக்கட்டும். நான் கேட்கிற கேள்வி தான், 15,000 மட்டும் இல்லை, 20,000 கோடியா பேசி நாங்கள் வாங்கி தர்றோம். நான் கேட்கறேன், எனக்கு சேலம் தலைநகராக கொண்டு ஒரு புதிய மாநிலம் உருவாக வேண்டும். அண்ணே இவன் வேண்டாம்னு அப்படி பிரித்தால் சேலம் தலைநகருக்கு புதுசாக உருவாவதற்கு 20,000 கோடி மத்திய அரசிடம் பெற்று தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வேண்டவே வேண்டாம், இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உதவிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி, பின்னி பெடலரா. சென்சஸ் எப்படி பாத்தீங்கன்னா 2026 நடக்கலாம், தள்ளியும் போலாம். டீலிமிட்டேஷன் முடி சென்சஸ் எடுக்கணும்னு தள்ளியும் போலாம். அதெல்லாம் அது நிச்சயம் கிடையாது. அடிச்ச ஆம்பளை கூட நம்புவாங்க, ஆனா நைட்டி போட்ட ஆம்பளை யாரும் நம்ப மாட்டாங்க சார். சும்மா அறிவு கட்டவன என்னப்பா என்ன அவசரம், அவ்வளோ உணர்ச்சி படுறீங்க? என்ன அது, நான் தான் உணர்ச்சி வசப்படணும்? நீங்க மீடியா, நீங்க அமைதியா கொஞ்சம் பதமா கேளுங்க. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? டென்ஷன், தண்ணி கொடுப்போம். அதாவது இந்த சந்திப்பே வந்து அப்பட்டமா பொய் சொல்றாங்கன்னு தான் இந்த சந்திப்பை நான் சொல்றேன். இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். நிச்சயமா ஏதாவது எங்க நோக்கமே வந்து சாதியை வந்து ஒழிக்கணும். இதுதான் எங்க கட்சி தொடக்கத்துல வந்து கட்சியினோட கொள்கை. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.